அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் ஒளியல் ஜோல வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து. ஏன்னா இப்போது தை மாத பலன்களாம் பார்க்க போகிறோம். ஏன்னா தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு வழி பிறக்குது, சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது. ஏன் இதை பிறக்க மாட்டேது? ஏன்னா தை பிறந்தா ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நாம் பார்க்கணும். அதை பற்றின சின்ன ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு, ராசிக்கு இல்லை, சரிங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நம்ம தை மாதம் சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஸோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா, உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானாக போகிறோம். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை குடிக்க, வெற்றியை குடிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். ரெண்டுத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மகாரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை பிறந்தா போகி பண்டிகை கொண்டாடுறோம், மார்கழி கடைசி நாளில். ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை, அதாவது கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குகிறோம். நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடும். ஏன்னா கரும்பு, புது நெல், புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான இப்போ தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை பொங்கி தரும். அதனால தான் நம்ம இந்திரனுக்கு அதை வைக்கிறோம், சூரியனுக்கு படைக்கிறோம். இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர், சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. சூரியன், இந்திரன் இப்படி நிறைய, ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு அதிபதி. யாருன்னா இந்திரன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிகிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பொங்கணும். எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது, இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும். ஸோ இந்த விஷயத்தை இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு, இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அடுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி, வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்குது. இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன், கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த தை மாத பலன் எப்படி இருக்க போது தான் பார்க்கலாம். ஏன்னா இது காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசியாக இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அனுபவத்தின் மேலே ஒரு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு ராசி தான் இது. விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமான ஞானம் இருக்கும், எல்லாமே அனுபவ அறிவாக இருக்கும். சொல்லுவாங்களே, சில பேருக்கு படித்த அறிவு இருக்கும், சில பேருக்கு தன்னுடைய அனுபவம், வாழ்க்கையே ஒரு அனுபவம் புத்தகம் மாதிரி இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஸோ இப்படி உள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் என்ன மாதிரியா எப்படி இருக்கிற போது கிரக நிலைகள், ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்து தை மாத தொடக்கத்திலே போயிடுறார். தை மாதம் ஆரம்பித்த உடனே 3ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரனோட இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது வெற்றி அடையிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும், இல்லை அதில் அவசரப்படக்கூடாது. சரிங்களா? அவசரப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களை அவமானத்தில் கொண்டு போய் விட்டுரும். எதுவுமே நிதானமாக செய்யுங்க.
கடவுள் ஜாதக பிரகாரம் ஒரு மனிதனுக்கு 120 வருஷம் கொடுத்துருக்கு. 10 நிமிஷத்தில் அவசரப்பட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பொறுத்தார் தான் பூமி ஆழ்வார், அவசரப்பட்டவர் அவமானப்படுவார். ஸோ இதை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா மனசில் ஏற்றிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு எப்போதும் வாய் பேசாது, மனம் பேசிக்கினே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் நீசம் மாறுவார் இல்லையா, அப்போ மனம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கும். ஸோ அதனால் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு அழுத்தத்திலே இருப்பாங்க, ஒரு டிப்ரெஷன்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு நம்ம இதை சரி பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்ல, ஏன்னா இதுக்கான காரணம் எல்லாம் பண்ண மருத்துவ காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த தை மாத பலன் இவங்களுக்கு என்ன மாதிரின்றது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன்னா கடந்த மாதம்லாம் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதம் வேலையே சும்மா பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், ஏண்டா பண்ணோன்னு அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் தை பிறந்தால் வழி பிறக்கும், ஆனால் தொழிலுக்கு இல்லை. திருமணம் பண்ணுறீங்களா, திருமணம் சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடும். ஆனால் உங்களோட சுய ஜாதகம் 2 பேரோட ஜாதகம் பொருந்தி வந்தால் தான் பண்ணணும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம்லாம் ரொம்ப இந்த ஆண்டே ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ திருமணம் பொருந்தி வந்தால்தான் பண்ணணும். ஆனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே அதுக்கான கிரகங்கள் அதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ அதனால் உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய நபரோட சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்து திருமண நிகழ்வுக்குள்ளே பயணிக்கணும். மேலும் என்ன நினச்சிங்களேன், மனசில் நிறைய அந்த வீட்டை பற்றின எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டை எப்படி சரி பண்ணுறது, வீட்டை இடித்து கட்டலாமா, இல்லை புதிய வீடு வாங்கலாமா, இல்லை வீட்டை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற ஒரு எண்ணங்கள் ஓங்கிட்டே இருக்கும். அதே போல் அம்மாவை பற்றின எண்ணம் அதிகமாக இருக்கும். அம்மாவை பற்றின எண்ணங்கள் இருக்கும். அதே போல் வாகனத்தை மாற்றலாமா, பழைய வண்டி ஆகிடுச்சு, இது அப்பப்போ ரிப்பேர் பண்ணுது, அப்பப்போ தண்ட செலவு வைக்குது, புதுசாக மாற்றலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே மேலோங்கும். அதே போல் குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எங்கள் குலதெய்வம் காவல் தெய்வமா, இல்லை ஆண் தெய்வமா, இல்லை நான் கும்புறது சரியான தெய்வமா, இப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசில் போகும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அப்ரோச் என்பது உண்டு. குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க நீங்கள் இந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சுப செய்திகள் சேரும். அரசியலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக அரசியல் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள், தடைகள், மன அமைதி கெட்டு போய் தான் இருப்பாங்க. எல்லாம் ஃப்ரீயாலாம் இன்றைக்கி அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா அரசியலே இந்த 2026 ஒரு குழப்பமான சூழல் தான் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தருக்கான் தூங்கி எழுந்தால் யார் கூட இருப்பானே தெரில, அந்த மாதிரியான ஒரு நிலவரம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே போல் 10ல் இருந்தக்கூடிய கேது பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்க, தொழிலில் ஒரு ஏண்டா இந்த தொழில் பண்ணோம், தொழிலை மாற்றிடலாமா, விட்டுட்டு ஓடலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். நிறைய தொழில் பார்ட்னர்ஷிப்பில் சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவோம், பார்த்து பண்ணலான்னு உங்கள் பார்ட்னர்ஷிப் அந்த விஷயம் வச்சு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் நிறைய பேருக்கு பிரிந்திருப்பாங்க. ஆன்மீக துறையில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நெருக்கடிகள் இருந்திருக்கும். தன்னோட பேருக்கே ஒரு சின்ன அவப்பேர்லாம் போகும். நிறைய விமர்சனத்துக்குள்ளே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தில். எப்படின்னாக்கா நிறைய விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்கள பற்றி அடுத்தவங்க விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இவங்களுடைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு, இவருடைய இது என்ன எப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்கள் பேரில் ஒரு சிறிய அவப்பேறு வரலாம். அது குறிப்பாக பொருளாதார ரீதியாக இருக்குது. பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் சிறிய அவப்பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய அக்ரிமெண்ட், தொழில் ரீதியான அக்ரிமெண்ட் எதையும் போடக்கூடாது. நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது,
இல்லை இந்த காலத்தில் ஏதாவது ஒரு அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் இந்த ஒரு மாதத்தை விட்டுறணும். நீங்கள் அதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கை பண்ணலாம். எந்த ஒரு அக்ரிமெண்ட்டு தொழில் ரீதியான அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நீங்கள் சைன் பண்ணுவதே அந்த தொழிலை தடை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்குவது, தொழில் முயற்சிகள், இது எல்லாத்தையும் விட்டுறணும். ஒரு மாதம் தள்ளி போடணும். தை மாதம் இல்லை, தை பிறந்தால் வழி பிறக்கும். தொழில் அமைக்கிறதுக்கான வழி, தொடங்குவதற்கான நேரம் இது இல்லை. இன்னொரு 1.5 மாதம் நகர்த்திட்டு அதுக்கப்புறமா தை மாதத்துக்கு அப்புறமா தொழில் சார்ந்த முயற்சிக்கு ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த காலகட்டத்தில் தொடங்கினீங்கன்னா 10ல் கேது பகவான் பூட்டை போட்டுருவார். ஸோ அதனால் கால அறிந்து பயிர் செய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லணும். அது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, கிரக நிலைகளை அறிந்து நம்ம செஞ்சோன்னா இந்த கிரகங்களே உங்களை வளர்த்து விட்டுரும். இப்போ நம்ம போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஏசி பஸ்ஸில் உட்காந்தா நம்ம போகக்கூடிய இடத்துக்கு பஸ்ஸு கொண்டு போய் சேர்த்துட்றாங்க இல்லையா, நம்மளா பஸ் ஓட்டிகிட்டு போகிறோம். அதே போல் தான் நம்ம அந்த சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை எடுக்கும் போது அந்த கிரகங்களே உங்களை கொண்டு போய் ப்ராஃபிட்டு தேவையான லாபத்தை கொடுத்துரும், எல்லாமே பண்ணி கொடுத்துரும். அது சரியில்லாத விஷயத்தில் எடுத்து பண்ணால் தான் நாம் தான் பஸ்ஸை இறங்கி தள்ளிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் காலம் அறிந்து பயிர் செய்யணும். ஸோ இந்த காலகட்டம் தொழிலுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். இதே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பெண்களாக இருந்தாலும் மாமியார் சார்ந்த உறவில் ஒரு அழுத்தம் ஏற்படும். மாமியாருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் வரலாம். இல்லை மாமியாருக்காக ஏதோ மருத்துவ விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துடும். சும்மா இல்லாமல் எங்கேயும் நடந்து போயிருப்பான், டப்புன்னு கீழே வந்து முட்டி உடஞ்சி போச்சு, எலும்பு உடஞ்சி போச்சு. இந்த மாதிரியான மாமியாருக்கு சில உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் குறிப்பாக எலும்பு மூட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம். வயோதிகத்தின் காரணமாக இருக்கும், இல்லை ஏஜ் ஃபேக்டர், வயோதிகம்தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ரொம்ப விழிப்பாக எடுக்கணும். விழிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது ஒரு அனுபவமாக மாறிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஆர்கியூமெண்ட் வச்சுக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ஆர்கியூமெண்ட் வரும். குறிப்பாக பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், இல்லை ஏதாவது குடும்ப சொத்து சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். வாழ்க்கை துணையோட அவங்க குடும்ப பூர்வீக சொத்தாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சொத்து வந்து இவங்க வாங்க ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து பெரிய பிரச்சனையாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதனால் சொத்து வாங்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணை பேரில் சொத்து வாங்குறீங்களா, இல்லை பைக் வாங்குறீங்களா, டாக்குமெண்ட்டை நல்லா பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஏதாவது தவறுகள் நடக்கும், இல்லை டாக்குமெண்ட் மாறி போயிடும், டாக்குமெண்ட் தொலைஞ்சு போயிடும் சில பேருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த தை மாதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல வரும்போது உங்கள் வாழ்க்கையில் குரு பார்வை பெற்று அபரிவிதமான நன்மைகளை வழங்க போகிறாரு. ஸோ அந்த நன்மைகளை வழங்கிறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் பக்குவப்படுத்துவார். இப்போ ஒருத்தர் நம்ம டிகிரி வாங்கி வேலைக்கு போகணுன்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி நம்ம வேலைக்கு போயிடல, படித்ததுக்கப்புறம் தான் வேலைக்கு போகிறோம். அப்போ அதே மாதிரி தான் குரு நல்லது கொடுக்கும் முன்னாடி உங்களை அந்த நன்மைகளை சரியான கையாளணுன்றதுக்காக சில அனுபவங்களை கொடுப்பார். அதை தான் நம்ம இங்கே பிரச்சனை வரும், இது வரும், அது வரும் நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால் வருங்காலம் சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த மகிழ்ச்சியோடு இந்த தை மாதத்தை அணுகுங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவும். நன்றி, வணக்கம்.